ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைஸ் பே. இன்றைக்கு நம்ம கிச்சனில் கார்லிக் பட்டர் நான் செய்வது எப்படின்னு காட்ட போகிறோம். வாங்க. ஒரு பவுலில் 2 கப்பு மைதா மாவு எடுத்துக்கலாம். கால் டீஸ்பூனு சால்ட்டு, 1 டீஸ்பூனு சுகரு, மில்க் பவுடர் 1/2 டீஸ்பூனு, 1/4 டீஸ்பூனு பேக்கிங் பவுடரு, 1 டீஸ்பூனு உருக்கிய வெண்ணெய் போட்டுட்டு நல்லா பொடியாக நறுக்கிய பூண்டை ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப்பு தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மாவை மடிச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் தடவி மாவில் எண்ணெய் தடவி மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ அந்த மாவை சிறு சிறு உருண்டைகளை நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவை நல்ல பர்ஃபெக்ட் உருண்டையாக பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஒர்க்கிங் போர்டில் மேலே மாவு தூவிட்டு ஒரு உருண்டையை எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. உருட்டுக்கட்டையை வச்சு ஓவல் ஷேப் வர்ற மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப தின்னாக்கிடாதீங்க, அதே நேரத்தில் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் சைஸ் வர்ற அளவுக்கு உருட்டிக்கலாம். பொடியாக நறுக்கிய பூண்டை நல்லா போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதோடு டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிக்கலாம். இப்போ உருட்டுக்கட்டையை வச்சு நல்லா மெதுவாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உருட்டிய இந்த மாவை அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி எடுத்து நல்லா தடவி விடுங்க. நல்ல சூடான பேன்ல உருட்டிய மாவை வச்சு அப்படியே வைங்க. கொஞ்சமா லைட்டா பிரஸ் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அங்கங்க லைட்டா பபிள்ஸ் ரைஸ் ஆகுது பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஸ்டேஜில் அந்த பேனை அப்படியே எடுத்து ஃபயர்ல காட்டணும். தீயை விட்டுடாதீங்க, ஓரளவுக்கு சுட்டா போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே எடுத்து ஒரு பிளேட்ல வச்சிடுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக வந்திருக்குது. பின்னாலையும் பாருங்க அழகாக பேக்காய் வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வெண்ணெய் தடவி நல்லா அப்ளை பண்ணி வச்சிடுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கார்லிக் பட்டர் நான் ரெடி. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க.
தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.